Hi friends, welcome to jeevethaas Agam. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருணைக்கிழங்கை வச்சு எப்படி வறுவல் செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். சில பேர் இதை அரிக்கும் அப்படி சொல்லிட்டு செய்யாமல் விட்டுருவாங்க. இதே மாதிரி செஞ்சால் அரிக்காது, நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு கருணைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இதே மாதிரி ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நாம் அந்த கிழங்கை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருணைக்கிழங்கெல்லாம் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ட பிறகு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாம் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும். இது நம்ம சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் நம்ம சாஃப்டாகிற வரைக்கும் வெந்துட்டால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம அது மாதிரி உடைச்சோம்னா ஈஸியாக உடஞ்சி வந்துடும், அது சாஃப்டாகிடும் கிழங்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிழங்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம், தண்ணி இல்லாமல். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அந்த கிழங்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிழங்கெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிழங்கெல்லாம் எடுத்தாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வேறொரு பாத்திரத்தில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் தாங்க எடுத்திருக்கேன். அதாவது புளியை திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம புளி சேர்த்து தான் செய்யணும், அப்போ தான் அந்த லைட்டாக அந்த அரிக்கிற தன்மை இருக்கும், நம்ம அதுக்கு அந்த அரிக்காது. அந்த புளி கூடவே நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். அது எனக்கு காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அது கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச அந்த கிழங்கை எடுத்து அது மேலே நம்ம எல்லாத்தையும் கோட் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடணும், அந்த எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி. நமக்கு லைட்டாக பட்டாலே போதும், ரொம்ப அந்த பேஸ்ட்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது மெதுவாக தாங்க கிளறி விடணும், இல்லைனா அந்த கிழங்கெல்லாம் உடஞ்சிரும். நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அது உடையும். அதனால் நம்ம பொறுமையாக நம்ம தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அது மாதிரி தடவி வச்சுக்கலாம். இப்போது எல்லா கிழங்குலையுமே நான் அந்த மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஒரு தோசை தாவாவில் தாங்க போட்டு எடுக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா சூடு வந்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுட்டு நாம் அது மேலே வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இதே போல் எல்லா கிழங்கையும் நம்ம வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படி சொன்னால் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி கரிஞ்சு போயிடும். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆயிலை விட்டுக்கலாம். விட்டுட்டு மேலே ஒரு ட்ராப்பாக வேணும்னா மேலே வேணால் ட்ராப்பாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போது நமக்கு தெரியும் இல்லையா, ட்ரை ஆகக்குள்ளே நம்ம லைட்டாக மேலே விட்டுக்கலாம், ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா கிழங்கெல்லாம் வெந்த கிழங்கு தான் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த மசாலா மட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நாம் இது போலவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ எல்லா கிழங்குமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம், எல்லாம் தயிர் சாதம், இதுக்கெலாம் கூட நம்ம ரொம்ப சைடிஷ்ஷாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.